எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க போறோம். காலத்தால அழியாத, என்னைக்கும் மாறாத அந்த ஒரு விஷயம் என்ன? அதுதான் தூய உணர்வு நிலை. வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்மள சுத்தி எல்லாமே மாறிட்டே இருக்கு. நம்ம உறவுகள், நம்ம எண்ணங்கள், ஏன் நம்ம உடம்பு கூட மாறிட்டே இருக்கு. இப்படியெல்லாம் மாறிட்டே இருக்கிற இந்த உலகத்துல எதுவுமே மாறாத நிரந்தரமான ஒண்ணுன்னு ஏதாவது இருக்கா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி. நாம இன்னைக்கு பேச போற இந்த ஆழமான விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து தான். நாம பார்க்க போற சிந்தனைகளோட ஆணிவேரே இதுதான் சொல்லலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். தூய உணர்வு நிலைனா என்ன? இது வெறும் வார்த்தை இல்லைங்க. காலத்தால அழியாத, எதுனாலையும் பாதிக்கப்படாத ஒரு நிலை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். இந்த முழு கான்செப்டோட மையமே இந்த வரிகள்ல தான் இருக்கு. ஓ, காலத்தால் மூப்படையாத உணர்வு நிலையே, நீ எப்போதும் தூய்மையானவன், ஆகையால் நீ அனைவருக்கும் பொதுவானவன். நல்ல கவனிச்சிங்களா? ஒரே ஒரு வரியில 3 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வயசே ஆகாது, அது எப்பவும் தூய்மையா இருக்கும், அது எல்லாருக்கும் பொதுவானது. சரி, தூய்மையானதுன்னு சொல்றோம். ஆனா அதோட தன்மை என்ன? ஏன் இந்த உணர்வு நிலை மட்டும் எப்பவுமே தூய்மையா இருக்கு? அது ஏன் அசுத்தமாகவே முடியாது? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல தூய்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த புத்தகம் என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, வேற எது கூடவும் கலக்காம தன்னோட ஒரிஜினல் தன்மைய அப்படியே வெச்சுக்கிறது தான் தூய்மை. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த ஐடியா தான் அடுத்த கட்டத்தை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். இப்போதான் ஒரு சூப்பரான லாஜிக் வருது. சாதாரண பொருட்கள் எடுத்துக்கோங்க. தண்ணிய பால்ல கலந்தா என்ன ஆகும்? ரெண்டுமே அதோட தனித்தன்மையை இழந்துடும். ஆனா உணர்வு நிலையை யோசிச்சு பாருங்க. அதோட கலக்கிறதுக்குன்னு வேற என்ன இருக்கு? அத போல வேற ஒண்ணு இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. அப்போ அது எப்படி கலப்படமாகும்? வாய்ப்பே இல்ல. அதனாலதான் அது எப்பவுமே தூய்மையா இருக்கு. இதுதான் விஷயமே. ஓகே, இந்த உணர்வு நிலை தூய்மையானது, கலப்படமில்லாததுன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அது எங்க இருக்கு? இதுதானே அடுத்த கேள்வி. இது ஏதோ தத்துவ புத்தகத்துல மூளையில இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. இது நம்ம எல்லாரையும் சுத்தி இருக்கிற ஒரு பிரபஞ்சம் உண்மை. அது எங்கும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கு. அதுக்காக நாம பல 100 வருஷங்கள் பின்னாடி போகணும். யார்கிட்டன்னா சித்தர் திருமூலர்கிட்ட. அவரோட ஒரு பாட்டு இந்த விஷயம் எவ்வளவு பிரபஞ்சமானதுன்னு அழகா சொல்லுது. திருமூலர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த தூய உணர்வு நிலை முதல்ல தேவர்கள் கிட்ட இருக்கு. சரி, அடுத்ததுதான் ஆச்சரியம். அது அசுரர்கள் கிட்டயும் இருக்கு. கடைசியா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க கிட்டயும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நல்லது கெட்டது, தெய்வம் அசுரன், இந்த எந்த ஒரு பாகுபாடும் அதுக்கு கிடையாது. அது எல்லாத்துலயும் எல்லார்கிட்டயும் இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ரொம்ப சிம்பிள். இந்த தூய உணர்வு நிலைங்கிறது எல்லோர்கிட்டயும் எல்லா பொருட்கள்லயும் இருக்கு. இது ஒரு முழுமையான பிரபஞ்ச உண்மை. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நாம தத்துவமா பேசின இந்த விஷயம் எனக்கும் உங்களுக்கும் எப்படி சம்பந்தப்பட்டது? நம்ம வாழ்க்கையில இதோட அர்த்தம் என்ன? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு பேச்சோடைய ரொம்ப முக்கியமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி. அது என்னன்னா, மனிதனின் அசல் நிலை, தூய உணர்வு நிலை. ஒரு நிமிஷம் இதை அப்படியே உள்வாங்கி பாருங்க. நம்மளோட உண்மையான இயல்பு, நம்மளோட ஆதி நிலை, அந்த தூய்மையான கலப்படமில்லாத உணர்வு நிலைதான். நம்மளோட அசல் நிலையே அதுதான்னா, அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அதுக்கும் திருமூலரே பதில் சொல்றாரு. ஆகையால் தூய உணர்வு நிலை என்னால் தேடப்படுகிறது. பாத்தீங்களா? இது வெறும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை மட்டுமில்ல, நாம தேடி அடைய வேண்டிய ஒரு இலக்காவும் மாறுது. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம். நம்மளோட உண்மையான நிலையே அந்த தூய உணர்வு நிலைதான் சொன்னா, அப்போ நம்மளோட இந்த தேடல் எல்லாம் என்ன? புதுசா எதையோ கண்டுபிடிக்கிறதுக்கா? இல்ல நாம ஏற்கனவே இருந்த, நம்மகிட்ட இருந்து தொலைஞ்சு போன நம்மளோட மூலத்துக்கே திரும்பி போற பயணம் தான் இது. அப்போ நாம எங்கே திரும்பி போறோம்? இத பத்தி யோசிங்க.